என்ன இவ்வளவு நேரம் எடுத்துட்டு வா எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துட்டு வர தட்டு கிளாஸ் எல்லாம் ஒரு அடி எடுத்துட்டு வர வேண்டியதானே என்ன தட்ட நீட்டு என்னது இது ராத்திரில கூட சோறு தானா சாராயத்தை கரைச்சு ஊத்துறேன் சாப்பிடுறியா போடு நிச்சயதார்த்தத்துல மீந்து போன சோத்தை தூக்கி எறியாம வீண் பண்ண வேணாம்னு எடுத்துட்டு வந்தேன் ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு இப்போ எதுக்கு உனக்கு இவ்ளோ அகங்காரம் சொல்லு பின்ன வராம என்னடி செய்யும் 1000 கண்டிஷன் போட்டு அப்படி இப்படி பிளான் பண்ணி உப்பு சர்க்கரைய மாத்தினா அதுக்குள்ள குழப்பம் பண்றதுக்கு அவங்களே ஏற்பாடு பண்றாங்க இது எந்த ஒரு நியாயம்டி அட விடு ஈசு ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்க அதான் கமலாக்கா கோவில்ல வச்சு கேள்வி கேட்டல அப்புறம் என்ன மனசு ஆற மாட்டேங்குதியா அது எப்படி கரெக்டா நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ கரெக்டா அதே கோவிலுக்கே அவ வந்து நிக்கிறா யாராவது தகவல் சொல்லியிருந்தா தானே அவளால அங்க வர முடியும் சொல்லுங்க பாப்போம் எல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும் அத நான் பாத்துக்கிறேன் நீ கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாம இருக்கியா என்னடி சொல்ற அப்படின்னா நீ எல்லாமே தெரிஞ்சுதான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தியா எனக்கு எப்படிமா தெரியும் விசாரிச்சே சொன்னாங்க அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டல விசாரிச்சியா என்ன விசாரிச்ச யார்கிட்ட விசாரிச்ச மா ஏமா நொய்யுங்கிற நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டல கிழிச்ச ஏண்டி நான் யாருக்காகடி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் உனக்காக தானே எல்லாத்துக்கும் சரி சரி சரின்னா அந்த குடும்பமே மண்டையாட்டிச்சு இப்ப என்னடானா முத தாலி கட்டிக்கிட்டவன் நிச்சயம் நடக்கிற இடத்துல வந்து நிக்கிறா இதுக்கு என்னடி அர்த்தம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னையும் வெற்றியையும் பிரிக்க பாக்குறாளா அதானே அர்த்தம் ஏமா அவ வந்தா போயிட்டா வேற ஏதாவது அவ பண்ணாளா சொல்லு சும்மா சின்ன விஷயத்துக்குலாம் உட்காந்து டென்ஷன் ஆயிட்டு சின்ன விஷயமா எது சின்ன விஷயம் என்னடி சின்ன விஷயம் இத பாருடி அவ ஒண்ணுமே பண்ண வேண்டாண்டி எப்ப பாரு அந்த வெற்றி கண்ணிலேயே பட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்டி படிப்படியா வெற்றி மனசு மாறிட மாட்டானா அவ பக்கம் சாஞ்சிட மாட்டானா சரி அவதான் வேணான்னு போயிட்டால எழுதி கொடுத்துட்டும் போயிட்டால அதுக்கப்புறம் எதுக்காக வெற்றி இருக்கிற ஏரியா பக்கம் வந்திருக்கிறா மா அதுக்கு நானும் அத்தையும் என்னமா பண்ண முடியும் சொல்லு பண்ணணும் பண்ணி தாண்டி ஆவணும் அவ இனிமே உன் பக்கமோ உன் வாழ்க்கை பக்கமோ வரவே கூடாது இத பாரு ராதா உன் அம்மா 1000 கல்யாணத்தை பார்த்தவ எத்தனையோ வாழ்வு சாவ பார்த்தவ என் அனுபவத்துல சொல்ற அவ மனசு ஒப்பி ஒண்ணும் அந்த வீட்ல இருந்து போலடி எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காக்கா மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா யாரும் கவனிக்காத ஒரு சமயம் வந்துச்சுன்னு வெயி அப்படியே வடைய கொத்துற மாதிரி லபக்குன்னு கொத்திட்டு போயிடுவா உன் புருஷனை பாத்துக்கோ என்னம்மா இது கொத்திட்டு போறதுக்கு வெற்றி என்ன வடையா அவனுக்குன்னு ஒரு மனசு இல்ல அவளை வெளியில துரத்துனது யாருன்னு சொல்லு வெற்றி மாமா தானே அவங்களே எப்படிமா மறுபடியும் அவளை கூப்பிடுவாங்க சும்மா கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காத நான் ஒன்னும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசல நான் அனுபவத்துல சொல்றேன்டி அவளை நிரந்தரமா கட் பண்ணி விட என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணியே ஆகணும் இத பாருடி ராதா இந்த மாதிரி அவ வர போகன்னு இருந்தான்னு வெயி உன் வாழ்க்கையில அவ எப்ப வேணாலும் குறுக்க வந்துருவா ஒழுங்கு மரியாதையா அவளை வெற்றி கிட்ட நெருங்க விடாம பாத்துக்க சொல்றது புரியுதாடி புரியுதுமா நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன் இனிமே அவ வெற்றி பக்கம் வராம நான் பாத்துக்கிறேன் போதுமா அப்படி அவ வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவ உன்னால என்ன பண்ண முடியும் என்னமோ பண்ணிட்டு போறேன் அதை தூக்கி இதுல போட்டு இதை தூக்கி அதுல போட்டு நான் அவளை தடுத்து நிறுத்துவேன் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் மா நான் நீ பெத்த பொண்ணுமா ஈஸ்வரியோட சாமர்த்தியத்துல பாதியாவது எனக்கு இருக்கும்ல ஈஸ்வரி கோடு போட்டு கொடுத்தா அந்த கோட்ல வெறும் ரோடு இல்லம்மா 2 ட்ராக் ரோடே போடுவேன் இந்த ராதா நீ உன் வேலையை பாரு சரி சரி நிச்சயமா நீ அதை பாத்துப்ப எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு நீ நிம்மதியா இப்ப சாப்பிடு அப்பா இப்பயாவது நான் சாப்பிடலாம்ல சாப்பிடுறீ அப்பாடா என்ன ஈசு சண்டை முடிச்சியா இல்ல கேப் விட்டு மறுபடியும் சண்டை போடுவியா என்ன இப்போ உன்னோட என்ன சண்டை கட்ட சொல்றியா
அப்ப நான் ஏன் வாய் திறக்க போறேன்? சாம்பார் ஊத்த. இந்தா பொரியல் வச்சுக்க. ம். குழம்பு ஊத்து வாடி ராதா. இந்தா பிசைஞ்சு சாப்பிடு, சும்மா கொறிக்காத. அம்மா நம்ம செட்டில் பண்ண வேண்டியது கோயிலுக்கு மட்டும்தான், அதையும் பண்ணியாச்சு. இந்தம்மா பாக்கி 1000 ரூபா இருக்கு. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கமலா? உப்பு சக்கரை மாத்திரப்போ அபி எதுக்காக அந்த கோயிலுக்கு வந்தா? நம்ம வெற்றிக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது தெரிஞ்சு அங்க வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா அவளுக்கு நம்ம வீட்ல இருந்து தானே யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க. அது யாரு? ஐயோ அத்தை, அபி அங்க வர வச்சவ உங்க முன்னாடியே தான் நிக்கிறா. அவ முகத்தை கூட பார்க்காம மத்தவங்கள விசாரிக்கிறீங்க. அவ்வளோ முட்டாளாவா இருப்பீங்க? டேய் கலை, ஆ அபிக்கு நீ தான் தகவல் சொன்னியா? ஐயோ அம்மா, அம்மா எனக்கு அபிக்கு என்னம்மா சம்பந்தம்? நான் எதுக்கு அவள்கிட்ட சொல்ல போறேன்? அப்புறம் எப்படி அவ கோயிலுக்கு வந்தா? என்ன கேட்டா? ஒருவேளை உங்க அப்பா தகவல் சொல்லியிருப்பாரோ? ஆமா, எனக்கு இதை விட்டா வேற வேலை கிடையாது பாரு. இத பாரு கமலா, அது கோயில். அங்க இன்னார் தான் வரணும், இன்னார் தான் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு எந்த கட்டுப்பாடும் இல்ல. அபி அங்க வந்தது எதேச்சையா நடந்தது. அதை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் தான் அபிய வரவழைச்சேன்னு தெரிஞ்சா அத்தை என்ன கொன்னே போட்டுருவாங்க. ஆண்டவா என்ன காப்பாத்து. இத பாரு, நம்ம வீட்டுல இருந்தப்பவும் அபி ரெகுலரா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தானே இருந்தா. அது என்னமோ உண்மைதான். ஆனா இப்போ அவ அம்மா வீட்ல எல்லாம் இருக்கா. அப்புறம் எப்படி அவ கோயிலுக்கு? வீடு மாறிட்டா சாமியை மாத்தினுமா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்ல? கோயில்னா 4 பேர் வருவாங்க போவாங்க, அதுல அபியும் ஒருத்தி. இதையே நீ பெருசுபடுத்திட்டு இருக்கன்னு தான் எனக்கு புரியல. இல்லங்க, கோயிலுக்கு வரணும்னா அதுக்கு கால நேரம்லாம் இருக்குல்ல. கரெக்டா நம்ம உப்பு சக்கரை மாத்திர முகூர்த்த தப்ப அவ எப்படி அங்க வந்தா? இதையே நான் மாத்தி கேட்கவா? கரெக்டா அவ வர நேரத்துல நீ எதுக்காக உப்பு சக்கரை மாத்திரை ஃபங்க்ஷனை அந்த கோயில்ல வச்ச? அந்த பொண்ணு சரியான நேரத்துக்கு தான் அங்க வந்தா. சரி, யாராவது சொல்லிதான் வந்திருக்கான்னே வச்சுக்கோ. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கணுமா வேணாமா? அவ ஏதோ எதேச்சியா அந்த கோயிலுக்கு வந்திருக்கா. அப்ப பார்த்து உன் பையனுக்கு அங்க நிச்சயதார்த்தம் நடந்தது. அதை பார்த்துட்டு அவ பேசாம போயிட்டால்ல. இதுல என்ன இருக்கு? எதுக்காக இதை போய் பிரச்சனையா மாத்த பாக்குற? இத பாரு கமலா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு யாரும் சும்மா ஒன்னும் சொல்லல. அரண்டவங்கிறது தப்பு பண்றவன், யாருக்கும் தெரியாம தப்பு பண்றவன். அவனுக்கு தான் இருட்டா பாக்குறப்பெல்லாம் பயம் வரும். நீ பண்றது நியாயமான நிச்சயதார்த்தமா இருந்தா உனக்கு ஏன் பயம் வருது? எதுக்காக அபி அங்க வந்த காரணத்தை நீ யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. நீ பண்றது தப்புன்னு உனக்கே தெரியுது. அதான் அபி அங்க பார்த்த உடனே உனக்கு பதட்டமாகுது. அந்த பழியை யார் மேலேயா தூக்கி போகணும்னு பாக்குறேன். இது எல்லாமே உன்னுடைய கற்பிதம், கற்பனை. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கை ஈஸியா இருக்கும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நல்ல வேலை என்னை காப்பாத்தி விட்டுட்டீங்க மாமா, ரொம்ப நன்றி. வெற்றி, என்ன நீங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சா வீட்ல தான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? எங்க போயிட்டு வரீங்க நீங்க? அண்ணி, எனக்கு 1008 வேலை இருக்கும். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, சொல்ல வேணாம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. புரியல. இன்னைக்கு கோவில்ல உங்களுக்கும் ராதாக்கும் உப்பு சக்கரை மாத்திர ஃபங்க்ஷன் பண்ணோம்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? கரெக்டா அதே நேரத்துக்கு அபி எப்படி அங்க வந்தா? இதுல ஏதோ உள்கூத்து இருக்கிற மாதிரியே இருக்கு. வெற்றி, நீங்க தான் அபி அங்க வர சொன்னீங்களா? அண்ணி, ஏதாவது சொல்லிட போறாமா? அவளை இந்த வீட்டுல இருந்து அனுப்புறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன். நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க.
அப்படிப்பட்டனா அங்க நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அவளை கோயிலுக்கு வர சொல்லியிருப்பனா? கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசுங்க. இல்ல எனக்கு யார சந்தேகப்படுறது யார விலக்கி வைக்கிறதுனே தெரியல. அதனாலதான் உங்களை கேட்டேன். நீங்க மா எதுக்குமா அப்படி சின்ன விஷயத்தெல்லாம் தேவையில்லாம போட்டு பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க? விட்டு தொலைமா. அம்மா இப்போ என்ன குறைஞ்சு போச்சு உனக்கு? வெற்றிக்கு ராதாவுக்கு நிச்சயம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், அதான் நடந்துச்சு இல்லம்மா. இதுக்கு மேலே என்னம்மா வேணும்? மா போய் பேசாம படுத்து தூங்குற வேலையை பாருமா. போம்மா. அண்ணா பெரிய கடை தெரு வசூல்ண்ணே. பெரிய கடை தெருவா? எவ்வளோடா? 10 ரூபாண்ணே. வணங்கண்ணே. வாடா வெற்றி. வணங்கண்ணே. உட்காரு. பரவாயில்லண்ணே. டேய் உன்னோட கணக்கு எங்கடா? என்னங்கண்ணா இந்த மாதம் அரப்பணை செய்கிற வட்டியெல்லாம் கணக்கூடதில் இருக்குண்ணா. அண்ணே அது ஏன் ஏரியா வச்சனே. அதனால என்ன? இந்த ஒரு தடவை வசூல் பண்ண என்ன தப்பு? கொஞ்சம் இரு. எங்கடா உன் கணக்கு எங்க? வேதானார் வட்டியெல்லாம் அதில் இருக்குண்ணே. ஏமா சொல்லுங்க. இங்க வா. இந்த வரேங்க. பாப்பா வெற்றி. வாங்க நீ. இந்த கணக்கெல்லாம் பார்த்து எடுத்து வச்சிரு. சரிங்க. அப்படியே இவங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. இருப்பா வரேன். அண்ணே வேதாச்சல நகர் கூட நான் தானே வசூல் பண்ணுவேன். ஏண்டா வட்டி வசூல் பண்ற ஏரியாவை நம்ம என்ன பிரிச்சா வச்சிருக்கோம்? உனக்கு நேத்து தாண்டா நிச்சயதார்த்தம் ஆச்சு. உன்னை எதுக்கு அலைய வைக்கணும்? அதான் இவனுங்களை அனுப்புன. சரி நீ சொல்லு, நிச்சயதார்த்தம் எல்லாம் எப்படி அண்ணே. போச்சு? தயவு செஞ்சு சும்மா இருக்கண்ணே. தேவையில்லாம அதை அண்ணே பேசிட்டு. சும்மா கதை விட்டுன்னு இருக்கா போல. நிச்சயதார்த்தம்லாம் சும்மா தரபோலாம் நடந்ததுண்ணே. கோயில் வட்டாரத்துலேருந்து நமக்கு தகவல் வந்தது. சித்தப்பு கொஞ்சம் அடங்குறியா? அண்ணே ஒரு வார்த்தை கூட எங்களுக்கெல்லாம் வெற்றி என்ன சொல்லவே இல்லைண்ணே. ஒரு வாய் நிச்சயதார்த்த சோறு போட்டா கெட்டானே போயிடுவாரு. ஏய் அடிச்சன்னா 10 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். டேய் அவனை ஏன்டா திட்டுற? பின் என்னண்ணே? வெற்றி எங்களுக்கு கூட தான் சொல்லல. நாங்க அவ்வளவு வேண்டாதவங்கள போயிட்டோமா? என்ன நீ அண்ணே, நீங்களும் கொடுங்க, நான் கொடுத்துறேன். சும்மா அதையே பேசிக்கிட்டு. டேய் அதான் உங்க அண்ணி கேட்கறாள்ல, சொல்லு. அனி என்ன நீ நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன மனசு சந்தோஷமாவா கோயிலுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போனேன்? அம்மா என் கழுத்துல கத்தி வைக்காத குறையா மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன், நீ இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் கிடையாது. இங்க பாருப்பா, பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். அதுவும் இல்லாம அவங்க யாரு? உன்னை பெத்தவங்க வெற்றி. அவங்க செய்யறதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். தயவு செஞ்சு உங்க அம்மா பேச்சு கேளு. டேய் அபி விஷயத்துல தான் தப்பு பண்ணிட்ட. இனி ராதா கூடயாவது நல்லபடியா வாழ்றது பாடுறா. அண்ணே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விடுங்க. வேற ஏதாவது இந்த பேசுங்க. ஆமா சரி விடு. டேய் விஷ்ணு அண்ணே நம்ம காஞ்சி ஸ்டேஷன் இருக்குல்ல, நம்ம பச்சைமூத்து பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்களா? சரிண்ணே. நீ போய் எஸ்ஐ கிட்ட பேசி பாரு. சரிண்ணே. வழிக்கு வரலன்னா நம்ம வக்கீல கூட்டிக்கிட்டு அங்க போய் என்ன ஏதுன்னு பாரு. நான் பார்த்துக்கிறேண்ணே. என்ன? சரிண்ணே. சரி. டேய் நீ என்ன பண்றேன்னா, நம்ம நெட்டப்பேட்டையில சம்பத்து ஏதோ பிரச்சனை பண்றானா, நீ 4 பேரை கூட்டிட்டு போய் அவனை 4 தட்டு தட்டி வாயை திறந்தா இந்த ஏரியாலே இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு வா போ. சரிண்ணா. என்ன சித்தப்பு? டேய் நீ என்ன பண்றேன்னா, அந்த பெரிய காஞ்சிபுரம் பக்கத்துல கோயில் தெரு இருக்குல்ல, அங்க பாவம் ஒரு பெரியவரோட இடத்துல ஒருத்தன் குடிசை போட்டு உட்காந்துட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கானா. நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. பேச்சுவார்த்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. சரி சரி எல்லாம் கிளம்புங்க. வரண்ணே. போய் வேலையை பாருங்க. வரண்ணே. சரி என்ன வெற்றி, கல்யாணத்துக்கெல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? என் மேல உனக்கு என்னென்ன கோவம்? டேய் உன் மேல எனக்கு என்ன கோவம்? அந்த பசங்கள்ட்ட பிரிச்சு கொடுத்த வேலையெல்லாம் மொத்தமா நான் பார்க்க வேண்டிய வேலைனே. ஆனா என் கண்ணு முன்னாடியே நான் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் பசங்கள்ட்ட கொடுக்குற. என் மேல உனக்கு என்னென்ன கோவம்? சே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ கல்யாணம் மாப்பிள. என் மேல உனக்கு கோவம்.
அந்த டிராஃபிக் பொண்ணுசாமி விஷயத்துல நான் சொதப்பினேன், அதனால தானே. என்னண்ணே நீங்க? டேய் என்னடா பேசுற? நீ கல்யாண மாப்பிளடா. உனக்கு வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் வேலை செஞ்சு ஏதாவது அது இதுன்னு ஆகி வீட்டுல அபசகுணமா பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் சொல்றது கேளு. கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் நானும் அவனுங்களும் பார்த்து பண்ணிக்கிறோம். நீ கல்யாண வேலையை மட்டும் பாரு, போதுமா? ஏன்னா இப்படி பண்ற? டேய் எல்லாம் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். சரி நீ முதல்ல சாப்பிட்டியா இல்லையா? இரு சாப்பிட்டு போலாமா? சாப்பாடு போடுமா? ஒண்ணும் வேணாண்ணே, பசிலாம் இல்ல எனக்கு. டேய் வரேன். டேய் வெற்றி. என்னடா டேய் டேய் போய் அவனை என்ன பாருங்க போங்க. சரி நான் பாக்குறேன். எப்பா வெற்றி கூப்பிடுறேன்ல. வண்டி அடி சித்தப்பு. எங்க போலாம்ப்பா? முதல்ல வீட்டு கூட்டு போ, அதுக்கப்புறம் எங்கன்னா போ. சரிப்பா. ஏய் நீங்க செட்டு கிளம்புங்க. சரி சித்தப்பா. போங்க. வெற்றி உட்கார். நீங்க செட்டுக்கு போங்க. போறேன் சித்தப்பா. அபி எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு தான் அண்ணி. எந்த கோயிலுக்கு? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு, திருநான்காத்தம்மன். ஒரு நிமிஷம் இரு, எங்கேயும் போயிடாத. அபி கோயிலுக்கு போறியாமே? அண்ணா அக்கா வழக்கமா போறது தானே, ஏதோ கொள்ளையடிக்க போற மாதிரி இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. அரே நீ சின்ன பையன், உனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. அபி நீ தனியெல்லாம் கோயிலுக்கு போக வேண்டாம். அம்மா வெளியே போயிருக்காங்க, வேணா சத்தியை கூட்டிட்டு போ, இல்ல வருஷாவை கூட்டிட்டு போ. என்னண்ணா இது? இப்ப நான் தனியா கோவிலுக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால போறேன். பார், போன தடவை நீ கோயிலுக்கு போனப்ப என்ன நடந்துச்சுங்கிறத மறந்துட்டியா? கூட ஆள் இல்லாம போறது தப்பு. அதுல நான் ஒன்னும் பண்ணல. ஆனா போன தடவை நான் போனப்போ கூட ஆளுங்களோட தான் போனேன். அத முதல்ல நீ மறந்துட்டியா? அம்மா, பெரியம்மா, தீப்தி, ஹரி, டிரைவர்னு எல்லாரும் தானே கூட வந்தாங்க. யூ ரிமெம்பர் தட்? பார், எது எப்படியோ உன்னை தனியா கோயிலுக்கு அனுப்ப எனக்கு மனசு இல்ல. டேய் அவ போயிட்டு வரட்டும்டா, இதுல என்ன பயம் இருக்கு? சித்தி உங்களுக்கு வீட்டுல என்ன வேலை இருக்கு? அவ கூட கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே? இது ரொம்ப தப்பு. உனக்கு பயம் நான் தனியா போறதுனால இல்ல, என் மேல நம்பிக்கை இல்லாதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் கோவிலுக்கு தான் போறேன், வேற எங்கேயும் ஓடி போகல. அபி நீ கோயிலுக்கு போயிட்டு வா, அவன் கிடக்குறான். நீ நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வா. சித்தி நான் சொல்றது கொஞ்சம். என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். சரி என்னமோ பண்ணுங்க, போயிட்டு வா. அபி நீ போயிட்டு வாமா. வரேம்மா. வெற்றி கோயில் வந்துச்சு, இறங்கு. சித்தப்பு இங்க எதுக்கு இப்ப நீ கூட்டு வந்த? நீ தானப்பா கோயிலுக்கு போனோம்னு சொன்ன. அதுக்கு வேற கோயிலே கிடைக்கல உனக்கு? இந்த கோயிலுக்கு தான் கூட்டு வருவியா? அட எல்லாம் நல்ல கோயில் தான், இறங்குப்பா. முதல்ல இறங்குப்பா. நீ உள்ள போ, நான் பார்க் பண்ணிட்டு வரேன்.